السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 141 தடவைகள் ஓதுவோம். நம் மனதில் நினைத்த ஆசைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம். அதே போன்று ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 141 தடவைகள் ஓதுவோம். நாம் ஒரு காரியத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தால் அந்த காரியத்திலே நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். நாம் ஒரு தேவை இது நீண்ட நாட்களாக பூர்த்தியாகாமல் இருக்கின்றது என்று நினைத்திருந்தால் அந்த தேவையை முன்வைத்து நாம் இதனை ஓதினால் அந்த தேவையில் நமக்கு நலவுகள் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் அந்த தேவையை பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை. நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்திலும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய இந்த வசனத்தை ஓதுவோம். 141 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.